வெல்கம் பேக் டு யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு என்னோட பூஜை ரூம் டூர் வீடியோ தான் போட போகிறேன். என்னுடைய பூஜை ரூம் ரொம்ப பெருசு, நிறைய தெய்வங்கள் நிறைஞ்சி இருக்கும். நான் ஒரு நாளில் பாதி நேரம் இங்கே தான் இருப்பேன். கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படியே பழகி போயிடுச்சு. இந்த பதிவில் ஒரே ஒரு செல்ஃப் மட்டும் காட்டுறேன். அடுத்தடுத்து வரும் பதிவில் ஒவ்வொரு செல்ஃபாக காட்டுறேன். அனைத்து தெய்வங்களும் என்னை தேடி வந்திருக்கான்னு நான் எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பேன். நமது எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். தூய எண்ணங்களோட நினைத்தாலே நமக்கு நினைத்தவைகளாக இருக்கலாம். நம்ம கடவுள்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. எனக்கு அம்மன் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நிறைய எல்லா அவதார அம்மன் சிலைகளும் எங்கள் பூஜை ரூம்ல இருக்கும். நான் அம்மன் கிட்ட பேசிக்கொண்டே இருப்பேன். என்ன பேசுவேன்னா, நான் இன்னைக்கு என்ன பண்ணினேன், என்ன பண்ண போறேன்னு பேசுவேன். சில நேரத்தில் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் காவல் தெய்வம். எங்கள் ஊரில் 21 நாள் கோவில் திருவிழா நடக்கும். நான் மாரியம்மன் சிலைக்கு வேப்பிலை அலங்காரம் பண்ணி வைப்பேன். இந்த மாரியம்மனே என்னை தேடி வந்தது போல இருந்தது. நான் பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த ஊர் கோயில் கடையிலேயே சிலையை வாங்கிடுவேன். ஒரு சின்ன கோல ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கேன். எப்போதும் கோலம் போட்டது போல இருக்கும். வடக்கு நோக்கி குலதெய்வ சிலையை வச்சிருக்கேன். எங்கள் குலதெய்வம் காமாட்சி அம்மன். அதையும் சிலையாகத்தான் வச்சிருக்கேன். எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதும் குலதெய்வத்திற்கு விளக்கு போட்டு தான் ஆரம்பிப்பேன். இந்த குட்டி பானையில் எங்கள் குலதெய்வ கோயில் மண் வச்சிருக்கேன். மாரியம்மன் சிலைக்கு அடுத்த பக்கத்தில் துர்கா அம்மன் சிலையை வச்சிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க துர்கா அம்மன் சிலையை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு துர்கா அம்மா ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு தெய்வமும் எந்த பக்தர்களையும் துன்புறுத்த மாட்டாங்க. அசுரனை அழிக்கத்தான் கடவுள், பக்தர்களை அழிக்க அல்ல. கடவுளுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு இருந்தாலே நமது எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும். இந்த துர்கா அம்மாவை எல்லா அம்மனையும் கும்பிடுவது போலத்தான் கும்பிடுவேன். அபிஷேகம் அலங்காரம் பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல தான் சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த போட்டோஸ் சிவகாசி பத்ரகாளியம்மன் கோயிலில் வாங்கினேன். நான் சிவகாசியில் இருந்தபோது பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு தினமும் போய் அம்மனை பிடித்து விட்டது. ஊர் மாறினாலும் பத்ரகாளியம்மன் எங்கள் கூடவே இருக்கிறாங்க. நான் காளியம்மனின் தீவிர பக்தை. அசுரனை அழிக்கும் போதுதான் பத்ரகாளி கோபப்படுவாள். மற்றபடி சாந்த சொரூபிணியாக இருப்பாள். செல்ஃபுக்கு நடுவில் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான் சிலையை வச்சிருக்கேன். இந்த சிலை வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இந்த விநாயகர் சிலை கிஃப்டா வந்தது. எங்க வீட்டுக்கு முதலில் வந்த சிலை விநாயகர் பெருமான் தான். சொன்னா நம்ப மாட்டீங்க, இது காப்பர் மெட்டல். நான் தான் கோல்டு பெயிண்ட் பண்ணினேன். ஏன்னா காப்பர் மெட்டல் சிலையை வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா தண்ணீர் பட்டு கிரீன் கலர்ல உப்பரிச்சுக்கிட்டே வந்துருச்சு. அதனால அதை கிளீன் பண்ணிட்டு கோல்டு பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். பக்கத்தில் உள்ள சரஸ்வதி லட்சுமி சிலைக்கு விநாயகருக்கு பொருத்தமா சில்வர் பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். அதனாலேயே இந்த செல்ஃப் ஜெகஜோதியா இருக்கிற மாதிரி இருக்கும். 20 வருஷமா என்னுடைய பிரச்சனைகளை இந்த விநாயகர் சரஸ்வதி லட்சுமி கிட்ட தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய பிரச்சனையை அப்பப்ப தீர்த்து வைப்பாங்க. சின்ன பூஜை ரூமோ பெரிய பூஜை ரூமோ சிலைகளோ அவசியம் இல்லை. பிரபஞ்சம் முழுவதும் கடவுள் தான் இருக்கிறார். எல்லா கடவுளும் ஒரே சக்தி தான். நம்ம தான் ஒவ்வொரு தெய்வங்களா பிரிச்சு வச்சிருக்கோம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும். அதன் வழிதான் நம்ம வழிபடுறோம். நமக்கு என்ன தேவைன்னு கடவுளுக்கு தெரியும். நமது வாழ்க்கை கர்மாப்படி தான் நடக்கும். நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு 2 விதம் இருக்கு. நல்ல விஷயங்கள் நடந்தா நல்ல கர்மாவை வச்சிருக்கோன்னு அர்த்தம். அதுவே கெட்ட விஷயங்கள் நமது வாழ்க்கையில நடந்துச்சுன்னா கெட்ட கர்மாவை சுமந்து கொண்டிருக்கோன்னு அர்த்தம். போன பிறவியில எப்படி இருந்தோம்னு தெரியாது. ஆனா இந்த பிறவியில எந்த வீட்டுல பிறந்தாலும் சரி, ஏழையோ பணக்காரனோ இருந்தாலும் சரி, நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். அனுதினமும் கடவுளுக்கு பூஜை செய்து அதற்குரிய மந்திரங்களை செய்துட்டு வந்தாலே போதும். நம்முடைய கெட்ட கர்மா பாதிப்பு குறையும். ஆனா கர்மாவை அனுபவித்தே ஆகணும். நல்ல எண்ணங்களுடன் எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களுக்கும் அன்பு காட்டுங்க. உங்களால முடிந்தவரை உதவி பண்ணுங்க. தெய்வம் உங்க வீடு தேடி வரும். மங்களம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறட்டும். வாழ்த்துக்களுடன் யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது போன்ற வேறொரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.